அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது திருமூலர் யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள். நம்முடைய சித்த மருத்துவத்தில் நமது சரீரமானது 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதில் முதல் தத்துவம் சரீர தத்துவம். இதை கட்டுப்படுத்தக்கூடியது மனோ தத்துவம். அதை கட்டுப்படுத்தக்கூடியது ஆத்ம தத்துவம் அப்படின்னு 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இதுல இந்த சரீர தத்துவம் ஆரோக்கியமா இருந்தால் மட்டுமே மனமானது கவலைகள் இல்லாம இருக்கும். இந்த மனம் கவலை இல்லாம இருந்தா தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை நாம பரிபூரணமா அடைய முடியும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை பரிபூரணமா அடைஞ்சாலும் அதை முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவானது சுத்திகரிக்கப்படணும். அதனாலதான் பாருங்க, பல அன்பர்களுக்கு எவ்வளவோ செல்வம் இருக்கும், ஆனா அதை அனுபவிக்கிற அளவுக்கு உடல் தகுதி இருக்காது. உடல்ல பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். சக்கரை வியாதி, பக்கவாதம் போன்ற பல நோய்கள் உடம்புல குடிகொண்டு இருக்கும். அப்ப உடல் ஆரோக்கியம் இல்லாமல் மன கட்டுப்பாடு வராது. மன கட்டுப்பாடு இல்லாமல் நம்மளால செல்வத்தை சேர்க்க முடியாது. அப்போ நாம உடல் ஆரோக்கியமா இருக்கணும், சகல செல்வ வளத்தையும் பரிபூரணமா பெறணும், பெற்ற செல்வத்தை முழுமையா அனுபவிக்கணும். இந்த 3 தகுதியவும் கொடுக்கக்கூடியதுதான் அநாகத சக்கர தீப தியானம். இந்த அநாகத சக்கரம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல குடிகொண்டு இருக்கக்கூடிய 72,000 நாடிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய 7 சக்கரங்களாகிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம். இந்த அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய 1000 இதழ் தாமரைன்னு சொல்லக்கூடிய தீபத்தை தூண்டி நாம செய்யக்கூடிய தியானம்தான் அநாகத சக்கர தியானம். இந்த சக்கர தியானமானது நமது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடியது, இதயத்தையும் வலுப்படுத்தக்கூடியது, நம்ம உடலுடைய முதுகுத்தண்டை முழுமையா வீரியப்படுத்தக்கூடியது. இந்த தியானமானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்வ நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களை இந்த பிரபஞ்சத்திலிருந்து முழுமையா கவர்ந்து இழுக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை முழுமையா அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கிறது இந்த அநாகத சக்கர தியானம். இதைத்தான் வள்ளலார் தீப தியானம் அப்படின்னு தனது வாழ்க்கையில இந்த தியானத்தையே ஒரு மாபெரும் சாதனையா செய்து அந்த தீபமாகவே கலந்திருக்கார். ஸோ வள்ளலாருக்கு முக்தியை கொடுத்த இந்த அநாகத சக்கர தியானத்தை நமது ஆசிரமத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 28, 29 2 தினங்கள் நமது ஆசிரமத்தில் நேரடி தியான வகுப்பாக இந்த வகுப்பு நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட குற்றாலம், ஐந்தருவி, செண்பகாதேவி, பழைய குற்றாலம், அந்த மாதிரி ஒரு 8 அருவிகளை கொண்ட
இயற்கை சூழ்ந்த ஒரு சொர்க்கம்தான் நமது திருக்குற்றாலம். இந்த பகுதியில தான் உங்களுக்கான அநாகத சக்கர தீப தியான பயிற்சி நடைபெறுகிறது. குற்றால குளியலோடு சித்தர்களுடைய இந்த சூட்சம தியானத்தை கற்றுக்கொள்ள அன்பர்கள் அனைவரையும் அழைக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவாய நம.